ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். தமிழ் 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 தமிழ். தமிழ் எனக்கு பேச வராது, நான் பேச மாட்டேன். பட் நான் பிறந்தது தமிழ்நாட்டிலே தான். இப்படி தான் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய இளைஞர்கள் ஆங்கிலம் கற்ற வேறு துறைகளில், அதாவது பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்யும் மனிதர்கள் அனைவரும் இப்படித்தான் தமிழ் பேசுகிறார்கள். ஆனால் கலிஃபோர்னியாவில் பிறந்து பிரையான் லைன்போர்க் அப்படிங்கிறவர் 20 வருஷமாக தமிழ்நாட்டுக்கு வந்து மதுரையில் தங்கி ஒரு தமிழ் ப்ரொஃபஸர்கிட்ட தமிழ் படித்து தமிழ் கற்றுக்கிட்டு தமிழை அழகோடு அழகாக பேசி எழுதி பல கவிஞர்கள் திருக்குறள் இவ்வளவோ அரிய நூல்களிலிருந்து எடுத்துக்காட்டுகள் காட்டி பேசி தமிழை பழகி இருக்கிறார். அதை பற்றி ஒரு டாக்குமெண்ட் கூட அவர் எடுத்திருக்கிறார். ஒரு தமிழ் பெண்ணை திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார். உலகம் பூராவும் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே சென்று தமிழ் மொழியை கேட்டு ஆனந்தப்படுகிறார். முதல்ல அவருக்கு எப்படி இந்த ஒரு எண்ணம் வந்தது, தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு? அதுவும் ஒரு அமெரிக்கருக்கு. அவர் ஹைஸ்கூலில் படிக்கும்போது அவருடைய கிளாஸில் நிறைய தமிழ் மாணவர்கள் அவர் கூட சேர்ந்து படிச்சிருந்துருக்குறாங்க. அப்போது இந்த தமிழ் மாணவர்கள் அவங்களுக்குள்ள தமிழில் பேசிக்கிறத இவர் கேட்டிருக்கிறார். அந்த மொழியை கேட்டதுமே, நம்முடைய தமிழ் மொழியை கேட்டதுமே, பாரதியார் சொன்ன மாதிரி அமுது இல்லையா, அது அமிழ்தினும் அழகு இல்லவா, அந்த அழகு அவர் அப்படியே ஈர்த்திருக்கு. இப்போது நாமெல்லாம் ஒரு மியூசிக் கேட்குறோம், ஒருத்தங்களுக்கு ஃப்ளூட் பிடிக்கும், அந்த ஃப்ளூட் மேலேயோ இல்லை அந்த கிட்டார் மேலேயோ நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும். அந்த அட்ராக்ஷனை பார்த்து நாம் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்றுக்குவோம். அதே மாதிரி ஒரு அட்ராக்ஷன் நம்ம தமிழ் பசங்க அமெரிக்காவில் படிக்கும்போது தமிழ் பேசுகிறத கேட்டு அவருக்கு அந்த மொழி மேலே ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு, ஒரு அட்ராக்ஷன் வந்திருக்கு. இந்த மொழியை நான் எப்படி கற்றுக்கிறது, இதில் நான் எப்படி வல்லுநர் ஆகிறது அப்படின்னு அவர் யோசித்தப்போ எல்லாரும் சொன்னது என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு போங்க, மதுரைக்கு போங்க அப்படின்னு. 20 வருஷ காலம் மதுரைக்கு ஒரு ரிட்டையர்ட் தமிழ் ப்ரொஃபஸர்கிட்ட அவர் தமிழ் கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறார். அந்த ரிட்டையர்ட் தமிழ் ப்ரொஃபஸரும் குரு சிஷ்ய முறையில் அவரை தன்னுடைய வீட்டிலேயே தங்க வச்சு அவருக்கு உடை கொடுத்து, தங்க இடமும் கொடுத்து, உணவும் கொடுத்து அவரை பார்த்துருக்கிறார். காலையில் எல்லாம் தமிழ் ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து இவங்க ஆரம்பிப்பாங்களாம். ஆனால் ஆவண்ணாலேருந்து ஆரம்பித்து மத்தியானம் வரைக்கும் அந்த வகுப்பு போகுமா. மத்தியானத்துக்கு மேலே நம்ம பிரையான் ஒரு தமிழ் வார்த்தையை எடுத்துக்குவார். அந்த தமிழ் வார்த்தை, உதாரணத்துக்கு தக்காளி அப்படிங்கிற வார்த்தையை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, அந்த வார்த்தையை அவர் ஜனங்க கிட்ட போய் பேசி பழகுவாராம். அவரே ப்ராக்டிக்கலாக மார்க்கெட்டுக்கு போய், அண்ணே இந்த தக்காளி என்ன விலை, இந்த தக்காளி நல்லா இருக்குமா, இது பழுத்துடுச்சா, இது எப்போ வந்த தக்காளி அப்படின்னு தக்காளிங்கிற வார்த்தையை வச்சு அவர் எவ்வளோ பேச முடியுமோ பேசுவாராம். அதுக்கு மதுரை மாநகரத்தில் இருக்கும் மக்கள் எல்லாருமே உதவி பண்ணியிருக்காங்க. அவர் மார்க்கெட்டுக்கு போய் தக்காளி வாங்கலைனாலும், நீங்கள் எப்படி தமிழ் பேசுகிறீங்க, தக்காளிலாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்குன்னு எல்லாம் அவரை தமிழில் பேசுகிறதுக்கு அவங்க நிறைய ஊக்குவிச்சிருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவரோட இன்டர்வியூலெல்லாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மதுரை மக்களுக்கு என் நன்றி அப்படின்னு ரொம்ப அழகாக பேசுகிறாரு. தமிழ் ரகரத்தை பூந்து விளையாடுறாரு. இந்த காலகட்டத்தில் நம்ம பேரண்ட்ஸ், அது நவநாகரீக பேரண்ட்ஸ், கொஞ்சம் மேல்தட்டு மக்கள் என்றாலே எங்களுக்கு தமிழ் தெரியாது, நாங்கள் தமிழ்நாடு தான், ஆனால் எங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் இவருடைய டாக்குமெண்ட்ரியை கண்டிப்பாக பார்க்கணும். பியாண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரமும், த டிஃப்ரெண்ட் டயலெக்ட்ஸ் ஆஃப் தமிழ், வட்டார வழக்கு மொழின்னு சொல்லுவோம் இல்லையா, வட்டார வழக்கில் தமிழ் அங்கங்கே பேசுகிறது, அதையெல்லாம் இவர் படம் பிடிச்சி ஒரு மொழியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அந்த மொழியை சார்ந்த மக்களின் கல்ச்சர், அவங்களுடைய கிராஃப்ட், அவங்களுடைய ஆர்ட் எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும்னு அவர் கிட்டத்தட்ட 4 நாடுகளுக்கு பயணம் பண்ணி, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இந்தியா, இந்த 4 நாடுகளுக்கும் பயணம் பண்ணி 200க்கும் மேற்பட்ட மக்களை இன்டர்வியூ எடுத்து
பியாண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரியை தயாரிச்சிருக்கார். ஜெய்ப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அதை வந்து அவங்க போட்டும் காமிச்சு அதுக்கு பரிசும் கொடுத்துருக்குறாங்க. யூடியூப்பில் வந்து தமிழ் மண் வாசனை அப்படின்னு டைப் பண்ணோம்னா நம்மளால் அந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கவும் முடியும். இப்படி ஒரு அமெரிக்கர், நாம் ஜியு போப் பற்றியெல்லாம் நாம் வந்து படிக்கும்போது கேட்டிருக்கிறோம். ஒரு வெளிநாட்டவர் வந்து தமிழ் இலக்கியங்களை வந்து அவர் மொழிபெயர்த்தார், ரொம்ப அழகாக வந்து எழுதியிருக்காரு, தேம்பவானிலாம் அவர் தான் எழுதினாருன்னெல்லாம். ஆனால் நாம் வரலாற்றில் படித்த ஒரு நபர் இப்போது நம்ம காலகட்டத்தில் நாம் இங்கே இந்த சமயத்தில் இருக்கும்போது நம்ம வாழ்நாள்லேயே இப்படி ஒரு அமெரிக்கர் தமிழ் மேல் ஒரு நேசம், ஒரு ஆசை, ஒரு காதல் கொண்டு தமிழ் மொழியை உலகளாவ கொண்டு போயிட்டுருக்கிறத நினச்சி பார்த்தா தமிழர்களாக பிறந்த நம்ம எல்லோருக்கும் பெருமை. வீட்டில் தமிழ் பேசுங்கள், தமிழ் குழந்தைகளுக்கு தமிழை பழக்குங்கள். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.